இறை மக்கள் அனைவரும் முன்பு பவனியாக செலுத்தி அன்பர்கள் கேட்டுக்கொள்கிறோம். திசையில் இருக்கிறவங்க ஒருத்தர் எல்லாரும் முன்னாடி போக முன்னாடி நீதி
புகழ் பாடுங்க. நிலையான புகழுக்குரிய எல்லாம் அப்படியே உட்காருங்க முடிஞ்சா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. உட்காருங்க, இடம் இல்லாத வெளியே உட்கார்ந்துங்க. கொஞ்ச நேரம் கடவுளை ஆராதிக்க போகிறோம். சைட்லாம் பேசக்கூடாது. பேசக்கூடாது. நற்கரனை வச்சு நம்ம ஆராதிச்ச ஒரு மொபைல் யாரோ போட்டு போயிருக்கிறீங்க, நம்பர் சொன்னீங்கன்னா பேசக்கூடாது. மறவாமல் நினைத்தீரையா பாடும். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா பாடும். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து, இரவும் பகலும் என்னை நினைந்து, இதுவரை நடத்தினீரே, இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மீண்டும் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சேர்ந்து மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மீண்டும் மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எபினேசர் நீதானையா, எபினேசர் நீதானையா,
கொண்டீரே பலம் எனக்கு நீர்தானையா, பலம் எனக்கு நீர்தானையா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவா மண்ணினை தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவா மண்ணினை தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து, இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே, இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவா மண்ணினை தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவா மண்ணினை தீரையா, மனதார நன்றி சொல்வேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவில் பிரியமானவர்களே, ஏன் இந்த இரவு நேரத்தில் முக்கியமாக அந்த பெரிய வியாழன்று ஏன் விழித்திருக்கிறோம்? இயேசு 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு கெத்செமனி தோட்டத்துக்கு தன் சீடர்களோடு போகிறார். யாருக்குமே தெரியாத அடுத்த நாள் அவர் இறக்கப் போகிறார். அவருக்கு மட்டுமே வெளிச்சம். நாளைக்கு நேரம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அந்த மரணம் வந்துட்டு அப்படிங்கிறப்ப எப்படி இருக்கும் மனுஷனுக்கு? சாவுக்கு ஏதுவான துயரம் உற்றிருக்கிறதுன்ட்டு ஜெபம் சொல்றார். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கார் இரவு சீடர்களோட. நிறைய எனது கடைசி பேச்சுங்கள்லாம் நிறைய அறிவுரை சொல்றார் மணிக்கணக்கான. அவர்கள் தூக்க மயக்கமுற்ற பொழுது அன்றைக்கு அலைச்சல் விழாவுக்கு ஏற்பாடு பண்ணாததுன்ட்டு வர்றாங்க. 12 பேரும் 7 ஒரு 9 பேரை தூங்க வச்சு 3 பேரோட தனியாக கூப்பிட்டு இங்கேருந்து ஜெபம் பண்ணாங்க. எனக்கு ஜெபம் தேவைப்படுகிறது என்று அந்த ஊர்வலம் கூட்டி புரியுதாக தான் வந்து நம்ம நினைவு கூறுகிறோம். பாடிட்டு போய் தனியாக ரத்தம் சொட்ட சொட்ட ஜெபம் செய்கிறார். அந்த 3 பேரும் யோவான், யாக்கோபு, ராயன் அவர்கள் தூங்கி விடுகிறார்கள். வந்து 3 தடவை எழுப்பி விடுறாரு, எந்திரிங்க, நாளைக்கு தூங்கலாம், இன்னையோட நான் போகிறேன், எனக்கா ஜெபம் பண்ணுங்க திரும்ப திரும்ப எடுப்பேன். அந்த நேரத்தில் அந்த யூதாஸ் என்ன செய்கிறான்? தீப்பந்தங்களோடும் தடிகளோடும் வாளோடும் வந்து அவரை காட்டி கொடுக்கிறான். அவரை கைது செய்து அந்த கெத்செமனி தோட்டத்திலிருந்து தலைமை குருக்களிடத்துக்கு அழைத்து செல்கிறார். அதுதான் நம்ம ஊர்வலம். நம்ம நற்கனை கொண்டு வர்றது இயேசு கெத்செமனியில் கைது செய்யப்பட்டு அந்த தலைமை குருக்களுடைய இடத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார் அல்லவா? அதைத்தான் நாம் நினைவு கூறுறோம். அதுதான் இந்த வியாழக்கிழமை அவர் போன மாதிரி எல்லாரும் அவர் கூட வரும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அந்த இரவு நேரம் அவர் எவ்வளவு பாடுபட்டார் நம்ம முக்கியமாக தியானிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் அவர் பட்ட பாடுகள். அடுத்த நாள் 3 மணி வரைக்கும் அவர் சொல்லனா பாடுகள். நல்லா கவனிச்சுங்க. நிறைய அவர் பட்ட பாடல் விவிலியத்தில் எழுதப்படவில்லை. அவங்க எழுதி வைக்கல. 4 பக்கம் தான் எழுதி வச்சிருக்காங்க அவரோட பாடல். அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டார். உதாரணமாக அவரை விசாரிக்கிறாங்க. அந்த இரவு ராத்திரி 12 மணிக்கு விசாரணை செய்து காலையில் தான் பிலாத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போகும். அந்த இரவு ஒரு நிலவரையில் அடைத்து வைக்கிற, விடிகிற வரைக்கும் கீழே போட்டு வைங்கன்ட்டு அந்த நிலவரையில் பூமிக்கடியில் இந்த எலிகளெல்லாம் ஓடும் குடோன் மாதிரி, அந்த மாதிரி இடத்துல இயேசு அடைத்து வைக்கிறார்கள்.
அங்கே கடுமையான கொடுமைப்படுத்துகிறாங்க. அது பைபிளில் எழுதப்படவில்லை. அந்த இரவு முழு என்ன வேதனை அனுபவிச்சார். உதாரணத்துக்கு இந்த ஆணி மாதிரி சேர் அதில் உட்கார வச்சுருக்காங்க. ஆணி சேர்ல எப்படி இருக்கு அதில் உட்கார வைக்கிறாங்க. வாயில் கண்டதையும் காய்ச்சி ஊற்றுறாங்க. வாயில் அந்த அசிங்கமானதெல்லாம் காய்ச்சி வாயில் ஊற்றுறான். பூட்ஸ் காலில் உதைக்கிறான் வயிற்றுல. புரியுதா மாதிரி இரவு முழுவதும் அவரை கொடுமைப்படுத்துகிறார்கள். புரியுதா? அதுக்கப்புறம் தான் விடிஞ்சவொடனே பிளாத்துட்டார். தாடியை பிடிச்சி இழுக்கிறான், முள்ளால் குத்துறான். எவ்வளவு கொடுமை செய்ய முடியுமோ அதெல்லாம் நடக்கும். அதனால தான் அந்த இரவு நேரத்தில் நாம் செபிக்கிறோம். ஒரு மனிதன் எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ, எவ்வளவு துயரத்தை அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு துயரத்தை இயேசு அனுபவித்து பார்க்கிறோம். அதுதான் அன்பு. அன்பு இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய வல்லமை படைச்சு இல்லையா? உதாரணமாக ஒரு பெண்ணை ஒரு பையன் விரும்புகிறான்னா அதை அடைய எல்லா ஃபோர்ஸையும் பயன்படுத்துகிற அத்தனையும் தன்னை உள்ள சக்தியெல்லாம் பயன்படுத்துகிறான். அன்பின் உச்சம். உன்னத சங்கீதம் சொல்லும், அன்பு சாவை போல வலிமையானது. இயேசு அந்த அளவுக்கு அன்பு செய்கிறார். நம்மேல் கொண்ட அன்பை அவர் வெளிப்படுத்தி இந்த வியாழன் வெள்ளி இந்த 2 நாள் தான் உச்சம். எந்த அளவுக்கு அன்பு செய்ய முடியும். அதனால தான் நாம் செபிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அவர் 1 மணி நேரம் கடவுள் இவ்வளவு அன்பா அப்படின்னு. இத்தனை அன்பு வேற யார் இது போல் அன்பு காட்ட முடியாது. கணவன் மனைவியோ பெற்றோர் பிள்ளைகளோ இந்த அளவுக்கு நம்ம மேல் அன்பு செலுத்த முடியாது. அதனால தான் இந்த இரவை விழித்திருந்து நாம் கொண்டாடுகிறோம். புரியுதா அவங்களுக்கு? அதனால பெருசாக ஜெபம் பண்ணணும் தேவையில்லை. அந்த ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்துருந்தாலே அது நமக்கு ஆசீர்வாதம். நற்கரையினுடைய உட்கார்ந்துருந்தாலே நமக்கு ஆசீர்வாதம். புரியுதா அவங்களுக்கு? அதனால தூக்கம் வந்தால் கூட பிரச்சனை, தூங்கலாம். அவரும் சொல்ல டேட்டா தூரம் வதைச்சு போகிறது கிடையாது. இங்கே இருக்கணும். கடவுள் விரும்புறது அந்த மரியாள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்த வார்த்தையை கேட்டது போல அவருடைய பாதத்தில் சும்மா உட்கார்ந்துருந்தாலே நமக்கு பலம் கிடைக்கிறது. உதாரணம் எப்படி தெரியுமா? இந்த செல்லு சார்ஜ் போடுற பற்றி சொன்னேன். அந்த செல்லை ஒன்றே சொல்லி வைக்கிற சுவிட்சு போடுறேன். அந்த செல்லு ஒன்றும் பண்ணுறதில்ல, அதனால சார்ஜ் ஆயிடுது இல்லையா? அது பேசாமல் கிடக்குது, அது சார்ஜ் ஆயிடுது. அதுபோல் ஆண்டவருடைய பிரசன்னமே நம்மை வலுப்படுத்துகிறது. புரியுதா உங்களுக்கு? உட்கார்ந்துருந்தாலே போதும். கடவுளே இயேசுவே நாம் எல்லாத்தையும் நடத்துவார். எது கவலைப்பட வேண்டியது? அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள் அப்படிங்கிறார். மார்த்தா சொல்லுது, அவன் பாட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கான், அவங்க பாட்டுக்கு அவங்க உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். என்ன நல்ல பங்கு? ஆண்டவர் பார்த்து அமர்ந்திருப்பதே நல்ல பங்கு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அதனால் நான் தான் சொல்லணும் பாடணும். அந்த நற்கரனை பார்த்தாங்க. அதனால தான் எவ்வளவு எளிமையாக ஒரு சின்ன அப்பத்துக்குள்ள வர்றார். 2வது நற்கருணை நிறுவன நாள் இல்லையா? அதனால 2 ஸ்பீசிஸில் எல்லாருக்கும் ரத்தமும் எல்லாருக்கும் நற்கருணை நிறுவன நாள். அதை உண்ண நாம் என்ன பண்ணுறோம்? புனிதத்தில் வளர்க்கிறோம். யார் பூசையை விட்டு பிரிஞ்சு போகிறானோ அவன் வெளிச்சத்தை விட்டு இருளுக்குள் போகிறான்னு அர்த்தம். இந்த பைபிள் அழகாக சொல்லும். யூதாசு காட்டி கொடுத்து 30 காசை வாங்கிட்டான், பாக்கெட்டில் வச்சிருக்கிறான். கடைசியில் எல்லாம் சாப்பிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. இயேசு சொல்கிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். எல்லாம் நானோ ராபின்னு கேட்குறாங்க. இவனு பேருக்கு எல்லாம் நம்மளும் கேட்டு வைப்போன்னு நானோ ராபின்னு கேட்குறான். நீயே சொல்லி விட்டாய். அப்படி அவன் திருந்தலை. கடைசியாக பார்க்குறாரு, அவன் திருந்துவான்னு பார்க்குறாரு. அவன் திருந்துற மாட்டான். யூதாஸ், நீ செய்ய வேண்டியதை விரைவில் செய். ஒன்று என்கிட்ட இரு, இல்லாட்டி என்னை விட்டு போயிடு. நீங்கள் இங்கே அளவாயிட்டு இருக்காதன்னு சொல்கிறார். நீ செய்ய வேண்டியதை விரைவில் செய். அவன்கிட்ட கொடுக்குறார். நீ எதை விரும்புகிறே அதை செய்யணும். அவன் உடனே எழுந்து வெளியே போனான். அப்போது இரவு. பைபிள் அழகாக சொல்கிறான். அவன் வெளிச்சத்தை விட்டு இருளுக்குள் போகிறான். நீ வேண்டாம், எனக்கு காசு போதும் அப்படின்ட்டு வெளிச்சமாகி ஆண்டவரை விட்டு இருளுக்குள் போகிறான். இருளை தானே தேர்ந்து கொள்கிறான். பைபிள் அழகாக இருக்கான். அப்போது இரவு. யோவான் செய்தி எழுதியிருப்பார். அவன் எழுந்து வெளியே போனான். அப்போது இரவு. எவ்வளோ அழகான வார்த்தை. அப்போ நற்கருணையை விட்டு பிரிகிறவனெல்லாம் இருளுக்குள் போகிறான். புரியுதா உங்களுக்கு? அதனால் எல்லாருக்கும் எப்போதும் சொல்ற நற்கருணை விடக்கூடாது. எதை வேணாலும் விடலாம். பூசு அதை நற்கருணை வாங்குறதுனே விடக்கூடாது. அதுதான் நமக்கு பலம். அது இல்லைன்னா தீமை ஆதிக்கம் நமக்கு அதிகமாகும். தீமை ஈஸியாக நம்மளை ஜெயிச்சு.
அதனால தான் நற்கரணை பாசனம் பண்ணி நன்மை எடுக்கணும் பூசிக்கணும்னு சொல்றது அதற்கு தான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த இதய நினைவாய் தெரியும் தானே எல்லாருக்கும்? பாட்டு தெரியுமா? தெரிஞ்சவங்க சேர்ந்து பாடும். இதய நினைவாய் செய்ய மாட்டாயா என் குருவியுண்டு திமிர மாட்டாயா. மீண்டும் இதய நினைவாய் செய்ய மாட்டாயா என் உடலை உண்டு உயர மாட்டாயா குருதி அருந்தி திருந்த மாட்டாயா என் குருதி அருந்தி திருந்த மாட்டாயா என்னை போல மாற மாட்டாயா நீ என்னை போல மாற மாட்டாயா இதை செய்ய மாட்டாயா என் உடலை உண்டு உயர மாட்டாயா. கண்ணத்தில் அறைந்தால் கண்ணத்தை காட்ட சொன்னேன் தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன். கண்ணத்தை அறைந்தால் கண்ணத்தை காட்ட சொன்னேன் தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்து காட்டிவிட்டேன். வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்து காட்டிவிட்டேன். இதை நினைவாய் செய்ய மாட்டாயா என் உடலை உண்டு உயர மாட்டாயா குருதி அருந்தி திருந்த மாட்டாயா என் குருதி அருந்தி திருந்த மாட்டாயா என்னை போல ஆற மாட்டாயா நீ என்னை போல ஆற மாட்டாயா இதய நினைவாய் செய்ய மாட்டாயா என் உடலை உண்டு உயர மாட்டாயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. இப்போ எந்த குரூப்பு நீங்கள் முன்னாடி இருங்க. எல்லாம் என்ன செய்யணும்னு சொல்லிடுறேன். இந்த மணி தியானங்களில் இயேசு பாடுகளை வாசிக்கலாம். 3-4 நற்செய்தியாக எழுதியிருப்பாங்க. புரியுதா? ஃபுல்லாக வாசிட்டே இருக்கக்கூடாது. இந்த இரவு நேரத்தை எண்ணப்பட்ட பாடு சிலுவையில் இப்போ வாசிக்கக்கூடாது. அந்த கெத்செமனி தோட்டத்தில் ஒருப்பட்ட பாடுகள் அந்த மாதிரி நற்செய்தி வாசிக்கலாம். புரியுதா? நற்கரணியை பற்றி பாட்டு பாடலாம். அப்புறம் தவக்கால பாடல்கள் எல்லாம் பாடலாம். அன்பை பற்றி பாடலாம். புரியுதா உங்களுக்கு? அதனால் இந்த பாடல்கள் நம்ம லிட்டர்ஜி வழிபாடை எது மையம் பண்ணி அதை தான் பாடலாம். அதனால் அன்பை பற்றி பாடலாம், பஜனை பாட்டு பாடலாம், இயேசு பஜன் பாடலாம், தவக்கால பாடல்கள் பாடலாம். புரியுதா? அப்புறம் இந்த துக்க தேவர விஷயங்கள் சொல்லலாம். ஜெபமாலை சொல்லலாம். அப்படின்னா துக்க தேவரசை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கலாம். 50-100. புரியுதா? இப்போ 50 சொல்லலாம் அப்படின்னா ஆளுக்கு 10-10 அலின் வரை சொல்லி எல்லாரும் நிறைய பேர் பங்கெடுக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? ஒருத்தரை மைக்க பேசிட்டு கூடாது, நிறைய பேருக்கு வாய்ப்பு. அப்புறம் மன்றாட்டுகள் சொல்றதா சொல்லலாம். அப்புறம் இயேசு பாடுபட்ட பிரார்த்தனைகள் இருந்துச்சுன்னா அதை வாசிக்கலாம். இப்படி இதைத்தான் செய்யணும்னு கிடையாது. ஆவியர் என்ன தூண்டுறாரோ அதைப்படி செய்யணும், பொருத்தமுள்ளதாக செய்யணும். இதில் பிசாசு என்ன கூறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எப்படி கூறும்?
மைக் எனக்கு கொடுக்கலாம் சண்டை வரும். அதெல்லாம் 2 மைக் இருக்குது, தாராளமாக பயன்படுத்துங்க. 12 மணி வரைக்கும் உங்களால் எவ்வளோ நேரம் வந்து இருக்க முடியுமோ இருந்துச்சுவீங்க. பிரேஸ் தி லார்ட், பிரேஸ் தி லார்ட், பிரேஸ் தி லார்ட். நடத்துகிறவங்க முன்னாடி வந்துடுங்க. இந்த மைக் லீடு அங்கே வராது, அங்கே வந்து இடையில நித்தியஸ்குரிய பாடம் முட்டி போட்டு